ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் மொமெண்ட்ஸ். எல்லோரும் நல்லபடியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அமேசான்லேருந்து ஒரு சில கிச்சன் ப்ராடக்ட்ஸும் ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸும் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். எல்லாம் ரிசீவ் ஆகிடுச்சு. இன்றைக்கி இந்த ப்ராடக்ட்ஸோட அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ஆர்கனைசர் பாக்ஸு. நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $299. எடுத்ததுடனே என்ன தோணுச்சுன்னா சைஸ் வைஸில் ரொம்ப காம்பேக்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு ஆர்கனைசர். லெஃப்ட் சைடில் உங்களுக்கு 2 ட்ராயர்ஸும் ரைட் சைடில் 3 கம்பார்ட்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ராயரோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 500 ml கிட்ட வரும். அந்தளவுக்கு டெப்த் இருந்தது. ஸோ சின்னதாக இருக்கிறதுனால என்கிட்ட இருக்கிற காஸ்மெட்டிக்ஸ்லாம் எடுத்து வச்சு ஆர்கனைஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பார்த்தேன். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இந்த கம்பார்ட்மெண்ட் மட்டும் மேலே இருக்கிற ஓப்பன் ஷெல்ஃபிலோடு சேர்த்தே 25+ மேலே என்னோடய ப்ராடக்ட்ஸ் ஈஸியாக அங்கேயே ஆர்கனைஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ட்ராயரில் ஸ்டிக்கர்ஸும் இன்னொரு ட்ராயரில் இயரிங்ஸும் வச்சுருக்கேன். நம்ம சேஃப்டி பின்ஸ், அதுக்கப்புறம் ஹேர் பேண்ட்ஸ் இதெல்லாம் ஈஸியாக தொலைஞ்சு போகிற ஐட்டம்ஸ். ஸோ இதெல்லாம் ஈஸியாக இதுக்குள்ளார நம்ம ஸ்டஃப் பண்ணி வைக்கலாம். இதெல்லாம் வச்சதுக்கு அப்புறமாவும் என்கிட்ட இந்த ட்ராயரில் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது. நீங்கள் ஸ்பேஸ் சேவ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்கள்கிட்ட சின்ன ஸ்பேஸ் இருக்குது, ரொம்ப நீட்டாக வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆர்கனைசர் ஒரு வர்த்தான ஆர்கனைசர்னு சொல்லலாம். ஃபினிஷிங் இப்படி தான் இருந்தது ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் போர்ட் தான். இது எதுக்காக மெயினாக வாங்கினேன்னா கிச்சனில் வேலை செய்யும்போது மட்டும்தான் எனக்கு ஒரு பொருள் வாங்குறதுக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு வேலைகள் செய்யணும்னாவோ எனக்கு ஞாபகம் வரும். மோஸ்ட்லி அது மாதிரி ஞாபகம் வரும், எழுதி வைக்கணும்னு தோணும். பட் நோட் எழுத லேசியாக இருந்ததுனால இந்த மாதிரி போர்டு வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாமே கிச்சனை விட்டு வெளியே வந்தோடனே மறந்துடுவேன். அகெயின் கிச்சன் போகும்போது தான் ஞாபகம் ஆச்சோ மறந்துட்டுமேன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக இந்த ஆர்கனைசர் வாங்கியிருக்கேன். நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $495. இது ப்ளூ, எல்லோ அந்த மாதிரி ஒரு 3 கலர்ஸ் கொடுக்குறாங்க. நான் ப்ளூ கலரில் சூஸ் பண்ணியிருக்கேன். மேலே ஃபினிஷிங் கிளாஸ் எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மார்க்கர் 2 டெம்ப்ரரி மார்க்கரும் பர்மனெண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் மேக்னெட் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸியாக கிளிப் ஆன் ஆகிக்கும் ஃப்ரிட்ஜில். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூம் அண்ட் கிச்சன் செல்ஃப் அதசிவ் ஆர்கனைசர் ரேக் தான். நான் இது பாத்ரூமில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $385. இதுக்குள்ளாரியே 2 ஹூக் கொடுத்துருக்காங்க, அதசிவ் ஹூக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour கழித்து இந்த ரேக்கை நான் கிளிப் ஆன் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் ஈவினிங் பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் திங்ஸ்லாம் எடுத்து வைக்க ஆரம்பித்தேன். இதோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்டீலில் தான் வந்திருக்கு ரேக்கு. உங்களுக்கு ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குன்றதுனால அதே மாதிரி அந்த ஹூக் உங்களுக்கு கிளிப் ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஈஸியாக நீங்கள் நிறைய திங்ஸ் ஹெவி வெயிட் திங்ஸும் வச்சுக்கலாம். கிச்சனுக்குமே இந்த ஆர்கனைசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் டஸ்ட்பின் தான். இதோட எம்ஆர்பி நான் வாங்கும்போது $449 வாங்கியிருந்தேன். என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன கிச்சன். அதே மாதிரி கவுண்டர் டாப்போட ஷேப் பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் இருக்கும். வாஷ் பேசின் ஷிங்க்கிட்டே எனக்கு வேஸ்ட் வைக்கிறதுனாலையும் கேஸ்க்கும் சிங்க்குக்கும் கொஞ்சம் தான் கேப் இருக்கும். ஸோ அதனால் அந்த யூட்டிலிட்டி ஏரியாவில் நான் ஃபுட் ஐட்டம்ஸ் வேஸ்ட் ஐட்டம்ஸ் வச்சா எனக்கு சர்விங்க்கு கஷ்டமாக இருக்கிறதுனால நான் இந்த டஸ்ட்பின் வாங்கியிருக்கேன். உங்கள் கிச்சனும் கண்டிப்பாக சின்னதாக இருக்குன்னா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எங்கே ஃபிட் பண்ணலான்னா கவுண்டர் டாப்க்கு கீழே இருக்கிற டோர்ஸில் நம்ம அந்த ஹோல்டர் வச்சு ஈஸியாக ஹேங் பண்ணி விட்டுடலாம். என்ன ஒரு மைனஸ்னால் இந்த ப்ராடக்ட் மூடி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி ஸ்பேஷியஸாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. நான் பார்த்திங்கன்னா கிச்சனில் ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக இப்படி தான் இருக்குது ஃபிட் பண்ணதுக்கப்புறமா. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப் அதசிவ் ஹெவி டியூட்டி ஹூக். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $199. $199க்கு 20 ஹூக்ஸ் கொடுக்குறாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்டீலில் ஸ்க்ரூ இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரூ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வால்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இது பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா 24 hours கழிச்சு தான் நம்மளை எந்த ஒரு ஹேங்கிங்காக இருந்தாலும் இதில் ஹேங் பண்ண சொல்கிறாங்க.
உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஆணி அடிக்க விரும்பல, இல்லை ரெண்டட் ஹவுஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். அடுத்து ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கவுண்டர் பேன் பாட் ஆர்கனைசர். இதோட ரேட் பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது 385 ருபீஸ். இது ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது சைஸ் வைஸில். நீங்கள் கவுண்டர் டாப் மேலேயும் வச்சுக்கலாம், இல்லை சப்போஸ் கிச்சன் மேலே கபோர்ட்ஸ் இருந்தால் நீங்கள் அதுலேயும் வந்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப ஸ்டடியாக இல்லாத மாதிரி இருந்தாலும் வெயிட் தாங்குமான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறதுக்காக என்கிட்ட இருக்கிற காஸ்ட் அயன் கடாயும் அயன் குக்வார்ஸும் வந்து வச்சு செக் பண்ணி பார்த்தேன். நல்லாவே வந்து ஸ்டடியாக வந்து வெயிட் தாங்குது. இது வந்து நீங்கள் ஸ்டாண்டிங் லைன்லையும் வச்சுக்கலாம், இல்லை வெர்டிக்கல் லைன்லையும் வந்து வச்சுக்கலாம். கிச்சன் சின்னதாக இருக்குது, ஸ்பேஸ் சேவ் பண்ணுறதுக்காக வேணும்னா கண்டிப்பாக இந்த ரேக் வந்து நீங்கள் வாங்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு அயன் மெட்டல் ஸ்டாண்ட் ரேக் தான். இதோட எம்ஆர்பி வந்து 729 ருபீஸ். வாங்கின எல்லா ப்ராடக்ட்டை விட இதுதான் கொஞ்சம் காஸ்ட்லின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக விஷ்லிஸ்ட்டில் இருந்த ஒரு ப்ராடக்ட்டுன்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா 2 சைடு ரேக்கு சேர்த்து உங்களுக்கு 6 ரேக்ஸ் வந்து வரும். அதே மாதிரி அதாவது 3 ரேக்ஸ் வந்து ஒரு சைட் ஃபிட் பண்ணுற மாதிரி வரும். கீழே வந்து பாட்டம் ரேக்ஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸ்டாண்ட் மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா டிஐஒய் மாதிரி நாமளே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்ட் தான் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து இப்போ ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ ஃபிட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஃபிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்டரில் நம்ம ஒரு ரேக் ஃபிட் பண்ணிட்டோன்னா அகெயின் ஆப்போசிட் சைடில் வந்து அதே ஹோல்டரில் வந்து இந்த ரேக் வந்து ஃபிட் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி மேலே கீழே தான் வந்து ஃபிட் பண்ண முடிஞ்சது ரேக்ஸ் வந்து. ஏன்னா அந்த ஹோல் வந்து அந்தளவுக்கு தான் வந்து ஸ்பேசியஸாக இருக்குது. நம்ம வந்து கொஞ்சமாக ஸ்க்வீஸ் பண்ணி உள்ளே இழுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரேக்கில் வரும்போது வெளியே வந்து விட்டோன்னா அந்த ஹோலில் வந்து ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. அதே மாதிரி நம்ம இந்த கேப் வந்து நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி வந்து இந்த கேப் வந்து நம்ம விட்டுக்கலாம். இந்த ப்ராடக்ட்க்கு கண்டிப்பாக இது ஒரு ஒர்த்தான ஸ்டாண்டுன்னு சொல்லலாம். சின்ன கிச்சனுக்கு வந்து கண்டிப்பாக இது ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். நிறைய பேன்ஸும் நிறைய கடாய்ஸும் வந்து என்னால் வந்து ஈஸியாக வைக்க முடியும். அதே மாதிரி ஒரே ஒரு குக்கர் வைக்கிறதுக்காகவும் வந்து ஸ்பேஸ் வந்து கேப் விட்டு வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக வந்து ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வந்து இந்த ப்ராடக்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த உடன் ரேக் ட்ரையாங்குலர் வந்து ஸ்பைஸ் ரேக் வந்து வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 599 ருபீஸ். இது எல்லாமே உடனில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஒயிட் ஸ்பைஸ் ரேக்கும் பார்த்திங்கன்னா உடனில் தான் இருக்குது. நல்ல குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு ரேக் வந்து ஈஸியாக ஃபிட் பண்ணிடலாம். செகண்ட் ரேக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபிட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் ட்வெல்ட் பண்ணி நம்ம ஸ்டேர்ஸ் மாதிரி ஷேப்பில் வரும். ரொம்ப குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹோம் டெக்கார் ஐட்டமாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இருக்கும். ஃபினிஷிங்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத் அண்ட் குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபிட் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஹார்ட்வேரும் வந்து நான் யூஸ் பண்ணல. கையிலே வந்து ஸ்க்ரூ போட்டு வந்து டைட் பண்ணியாச்சு. ஈஸியாக வந்து ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. லாஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பாசிட்டிவ் வைப்ன்ற ஒரு வால் ஹேங்கிங் தான். இது பார்த்திங்கன்னா 199 ருபீஸ்க்கு வாங்கினேன். ரொம்பவே அழகான ஒரு வால் ஹேங்கிங்னு சொல்லலாம். அந்த ஹேங்கிங் இன்னும் கொஞ்சம் நீளமாக கொடுத்துருந்தா ரொம்ப அழகாக இருக்கும். பட் கலர் வைஸ் ரொம்ப வைப்ரண்ட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. வீட்டுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஹேங்கிங் வந்து வாங்கி மாட்டதில் தப்பே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கிச்சனுக்கு தேவைப்படுற 3 ஹேங்கிங்ஸ் வந்து கார்ட்போர்ட்ஸில் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 390 ருபீஸ்க்கு 3 வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஷேப்ஸ்லையும் லெட்டர்ஸ் வந்து நல்லா விசிபிளாகவும் இருந்திருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அமேசானில் வந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.